ஒரே நேரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினும் தாவேகா தலைவர் விஜயும் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கின்றனர். அங்கு கள நிலவரங்கள் எப்படி இருக்குது? ஏற்கனவே நம்ம வடசென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா தமிழக வெற்றி கழகம் மிக தீவிரமாகவே களத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதனால விஜய் போட்டியிடப்பட்ட தொகுதி பெரம்பூர் தொகுதியாகட்டும், முதல்வர் போட்டியிடக்கூடிய குளத்தூர் தொகுதியாகட்டும், இரண்டுமே பரபரப்பாக காணப்படுது. அந்த பகுதி முழுவதுமாகவே அந்த ஒவ்வொரு கட்சியிலும் தாங்கள் உற்சாகமாக தான் இல்லை. ஏன்னா எப்படியாவது முதல்வர் மீண்டும் அவர் ஏற்கனவே சொன்னது போல மீண்டும் அரியணையில் அமர்த்த வேண்டும், வைக்க வேண்டும் என்று அவர்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த கட்சியினர் மிக தீவிரமாக வாக்கு சேகரிக்கும் முறையில் ஈடுபட்டு வருகிறாங்க. அதே போல தமிழக வெற்றி கழகமும் சரி, அவர்கள் தங்களை புதிதாக வந்திருக்கும் தங்களுக்கு தாங்களும் வெற்றி பெற்று ஏன்னா எல்லாருமே முதல்வருடைய முதல்வராக வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுவாங்க. ஒரு கட்சியை சேர்ந்த தலைவர்களுமே இந்த சூழலாம் நீங்க சொன்னது போல இரண்டு பேரும் ஒரே சமயத்திலும் வடசென்னையே திரும்பி பார்க்கக்கூடிய சூழல் இருக்கு. எப்பவுமே வடசென்னை பகுதியை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது இந்த நேரத்தில் பொறுத்த பார்த்தோம்னா ஒரு பக்கம் முதல்வர் வேட்புமனு தாக்கல் செய்கிறாரு, இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா தமிழக வெற்றி கழகம் அவர்களும் தாக்கல் செய்கிறாங்க. எங்க பார்த்தாலும் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுது. என்ன கேட்டீங்கன்னா வெளியே வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு பார்த்தோம்னா வெளியே விஜய் புதிதாக பார்ப்பதற்காக ஒரு கூட்டம் அதிகமாக இருக்கு. அதே போல முதல்வருடைய முதல்வர் வேட்புமனு தாக்கல் செய்தால் அந்த கட்சியினருமே அதிகமாக வரக்கூடிய சூழலும் ஒரு பக்கம் நடந்திருக்கு. ஆனாலுமே புதிதாக நாம் தமிழக வெற்றி கழகம் கட்சியினர் இந்த களத்தில் இறங்கும் பொழுது இப்பொழுது விஜய் வரை உடனடியாகவே அங்க வேட்புமனு தாக்கல் செய்ய வந்தது பார்த்தோம்னா அந்த பகுதி முழுவதுமே பரபரப்பாக காணப்படுது. இரண்டு பேருமே முதல்வர் இருக்கக்கூடிய தொகுதி பெரம்பூர் அதாவது குளத்தூர் ஆகட்டும், அதே போல தமிழக வெற்றி கழகம் இருக்கக்கூடிய விஜய் ஆகட்டும், இரண்டு பேர் இருக்கக்கூடிய இரண்டு இடமுமே குளத்தூரும் பெரம்பூருமே பரபரப்பாக இருக்கு. மக்கள் வெள்ளத்தில் தான் மற்றவர்கள் கலந்து செல்லக்கூடிய சூழல் இருக்கு. அவர்களுமே அப்படித்தான்